ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜே ஃப்ரம் ஜே ஃபிஷ் டேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு மரீன் டேங்க் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, நான் அது எப்படிலாம் செட்டப் பண்ணேன் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான காஸ்ட் வந்து மொத்தமே 3200 ருபீஸ் தான் எனக்கு ஆச்சு. அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபிஷ் கீப்பிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போது என்னோடய மரீன் டேங்க் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ற ப்ரைஸ் பிரேக்கப் கொடுத்துருக்குறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரீனில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, ஒரு நாள் நான் சென்னையில் ஒரு அக்வேரியம் போயிருந்தேன். அங்கே நீமோ ஃபிஷ்ஷும் டோரி ஃபிஷ்ஷும் ஒரு பெரிய டேங்க்கில் சம்ப் செட்டப்போடு வச்சுருந்தாங்க. இது என்னது அப்படின்னு கேட்டப்போ, இது வந்து மரீன் செட்டப்பு, நீமோ ஃபிஷ்ஷு டோரி ஃபிஷ்ஷு அப்படின்னு சொன்னாங்க. இது செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஒரு சின்ன டேங்க் பண்ணுறதுக்கு 15,000 ஆகும்னு சொன்னாங்க. நான் 15,000னா ரொம்ப ஜாஸ்தி, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணேன். அது எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்படி பார்க்குறப்போ சரி அவ்வளோ ஆகாது, நம்மளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், அதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் இன்னொரு அக்வேரியம் போயிருந்தோம். அங்கே அவனுக்கு ஒரு லவ் பேர்ட்ஸ் பிடிச்சிருந்தது. அந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னால் ப்ரைஸ் கேட்டால் 1000 ருபீஸ் சொன்னாங்க. ஏன்னா 1000 ருபீஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே பிராட்வே மார்க்கெட் போயிருந்தோம். மார்னிங் 5 o'clock போனதுனால அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நல்லா எங்களால் பார்க்க முடிஞ்சது. அங்கே போனவுடனே அவனுக்கு பேர்ட்ஸ் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு சடனாக சரி ஓகே, நம்மக்கிட்ட தான் சேலரி வந்த காசு இருக்கே, நம்ம போயிட்டு மரீன் டேங்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். அவனும் உடனே சரி ஓகே வான்னு சொல்லிட்டு நாங்கள் குளத்தூர் கிளம்பி போயிட்டோம். 7:30க்கு நாங்கள் குளத்தூர் ரீச் ஆகிட்டோம். 7:30க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 7:30க்கு எந்த ஷாப்புமே அங்கே ஓப்பன் ஆகலை. சரி நாங்கள் சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் ஒரு 10 o'clock போல் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தப்போ நிறைய ஷாப் ஓப்பன் ஆகிருந்தது. அங்கே மரீன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 2-3 ஷாப் தான் இருந்தது. அந்த ஷாப்பில் போயிட்டு ப்ரைஸ்லாம் கேட்டோம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சீப்பராகவே இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நான் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். எப்போ வாங்க போகிறோன்னு தெரியாது, பட் ஸ்டில் என்கிட்ட அந்த லிஸ்ட்டு இருந்தது. நான் வந்து சாண்டு போய் எவ்வளோன்னு கேட்டேன். சாண்டு வந்துட்டு per kg 100ன்னு சொன்னாங்க. பட் ஆனால் சாண்டு வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷோக்காக வச்சுருந்த டேங்க்கில் இருந்த சாண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. பட் அது யூஸ் பண்ணாத சாண்டு தான். அது வந்து 3.6 kg இருந்தது. 3.6 kg சாண்டு வாங்கினதுக்கப்புறம் நான் ராக் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். ராக் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளத்தூரோட மார்க்கெட் எண்டில் ஸ்டோன்ஸு, ராக்ஸ் அண்ட் சாண்டு மட்டுமே ஒரு கடையில் இருக்கும். அங்கே வந்து மரீன் டேங்க் யூஸ் பண்ணுற ராக் எது அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ஒயிட் கலரில் ஒரு ராக் காட்டினாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. அதில் கொஞ்சம் ராக்ஸ் எடுத்தேன். அது வந்து ஒரு 1.5 kg வந்தது. அதை வந்து நான் வாங்கிட்டேன். அது வந்து அப்புறம் டால்ஃபினில் ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர், அப்புறம் கொஞ்சம் மீடியா, அப்புறம் ஒரு லைட் வந்து வாங்கினேன். லைட் வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி லைட் வாங்கினேன். அப்புறம் மரீன் டேங்க் யூஸ் பண்ணுற சால்ட் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். சால்ட் வந்து எவ்வளோ வாங்குறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் அந்த ஷாப்பில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எவ்ரி 30 liters ஆஃப் வாட்டர் வந்து 1 kg நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 kg வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1.5 kg வாங்கினேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு நான் எவ்வளோ கெப்பாசிட்டி டேங்க் வைக்க போகிறேன்னு எனக்கு ஐடியா கிடையாது. பட் ஆனால் கண்டிப்பாக 45 liters மேலே வைக்க மாட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் ரூமில் அவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தது. நான் அன்றைக்கே ஃபிஷ்ஷு வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். கொஞ்ச நாள் ஃபிஷ்ஷு இல்லாமல் டேங்க்கை சைக்கிள் பண்ணிவிட்டு டேங்க் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லை நம்ம இன்றைக்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு கட் ஃபீல் இருந்தது, ஃபிஷ் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ்ஷு வாங்கிட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போது வந்து நான் ஃபிஷ்ஷு பார்த்தப்போ எனக்கு க்ளவுன் ஃபிஷ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸு, வேறு சாய்ஸே கிடையாது. க்ளவுன் ஃபிஷ் மட்டும்தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது. நான் க்ளவுன் ஃபிஷ் கேட்டப்போ ப்ரைஸ் வந்து ஒரு டீசெண்டான ப்ரைஸ் சொன்னாங்க. ப்ரைஸ் வந்து நான் அந்த வீடியோவோட எண்டில் போடுறேன். நான் அந்த ஃபிஷ்ஷு ஒரு பேர் மட்டும் வாங்கினேன். எனக்கு ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக எனக்கு படலை. பட் ஸ்டில் நான் அந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷு 2 ஃபிஷ் மட்டும் நல்லா ஜாலியாக ஓரமாக விளையாண்டுட்டு இருந்தது. மற்ற ஒரு 100 ஃபிஷ்ஷு ஓரமாக இருந்தது. அந்த ஃபிஷ் மட்டும் 2 ஃபிஷ் தனியாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2 ஃபிஷ் மட்டும் நான் எடுத்தேன். அவ்வளோ பேட்டர்ன் கூட எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் அந்த ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த ஃபிஷ் வாங்கினேன். நெக்ஸ்ட் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வாங்கலான்னு பிளான் பண்ணேன். பை த வே உங்களுக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னா என்னென்னு தெரியாது அப்படின்னா, என்னோடய ஹவு டு சைக்கிள் யுவர் அக்வேரியம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நான் கிளியராக என்னென்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ஷாப்லேயும் போய் கேட்குறேன், அவங்கக்கிட்ட பெனிஃபிஷியல் பாக்டீரியா வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அப்படின்னா என்னன்னே தெரியல.
நான் ஒரு ஷாப்பில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் நல்லா எல்லா ரேக்லையும் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ரேக்கில் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். மைக்ரோ லைஃப்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது மட்டும் நான் வாங்கினேன். குளத்தூரில் பர்ச்சேஸ் பண்ண எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டேங்க் மட்டும் இன்னும் நான் வாங்கலை. டேங்க் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கிக்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே போய் பார்த்தா கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 1.25 ஃபீட் க்யூப் ஒன்று இருந்தது. எனக்கு க்யூப் டேங்க் வைக்கணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. சரி ஓகே இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு க்யூப் டேங்க் நான் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் சாண்டை நல்லா வாஷ் பண்ணேன். அது ரொம்பவே டர்ட்டியாக இருந்தது. ஒரு 5 to 6 வாஷ் வந்து நான் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணணும். சால்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 40 லிட்டர்ஸ் கேன் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். 40 லிட்டர்ஸ் கேன் வாட்டரில் ஒரு 1.2 to 1.3 kg நானே சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஸ்டிக்கு வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணேன். அது ஒரு 30 மினிட்ஸில் அதுவே மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் டேங்க்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய டேபிளில் ஒரு கார்னரில் வச்சேன். அதில் ஃபஸ்ட்டு சாண்ட் பெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ராக் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே வச்சுட்டு இந்த வாட்டரை வந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். டேங்க்கில் ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணதும் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. சரி ஓகே கொஞ்ச நேரத்தில் செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹேங் ஆன் ஃபில்டரை வந்து செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதில் 4 கம்பார்ட்மெண்ட் இருந்தது. அதில் 2 கம்பார்ட்மெண்ட்டில் ஃபில்டர் மீடியா ஆட் பண்ணேன். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்பாஞ்ச் வச்சேன். ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கார்பன் அதுவே அவங்களே கொடுத்துருந்தாங்க, அதுவும் நான் செட் பண்ணேன். இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து வாட்டர் இன்டேக் இருந்தது. அதில் வந்து கொஞ்சமாக ஸ்பாஞ்சு மட்டும் வச்சேன். அப்புறம் கொஞ்சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா டேங்க்கில் ஆட் பண்ணிவிட்டு லைட் செட்டப் பண்ணேன். லைட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் டேங்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கவரில் வச்சுருந்த ஃபிஷ்ஷை அப்படியே டேங்க்கில் ஃப்ளோட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் அது அக்ளமேட் ஆகணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் நான் இல்லை 4 ஹவர்ஸ் நான் அதில் ஃப்ளோட் பண்ணேன். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு டேங்க்கில் இருக்கிற வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மிக்ஸ் பண்ணி அதை அக்ளமேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து டேங்க்கில் ரிலீஸ் பண்ணேன். இது எனக்கு ரொம்பவே ஒரு மெமரபிள் மூமெண்ட். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு மரீன் டேங்க் நான் செட்டப் பண்ணேன். ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சாண்டு வந்து 360 rupees ஆச்சு. சால்ட் வந்து 270, ராக் வந்து 285, லைட் வந்து 540, பாக்டீரியா 100 rupees, டேங்க்கு 500, ஃபில்டர் மீடியா வந்து ஒரு 650 ஆச்சு. ஓவராலாக எனக்கு வந்து ஒரு 3200 தான் அந்த டேங்க் செட்டப்க்கு ஆச்சு. இது ரொம்பவே அமெச்சூரான செட்டப் தான். இது போல் செட்டப் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் இந்த டேங்க்குக்காக பண்ணேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த அப்டேட்ஸ்னாலும் வந்துடும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.